நான் உங்கள் சரவணன் விஎஸ் ஷேடோஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சந்தானம் அவர்கள் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல். தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கும். எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? ரிவ்யூ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பார்க்கலாம். படத்தோட டைரக்டர் பிரேமானந்த், எடிட்டர் OFRO. இந்த படத்தோட கதை, இந்த படத்தோட நடிச்சவனை முதல்ல சொல்லிடுவோம். சந்தானம், செல்வராகவன், கீர்த்தி திவாரி, கௌதம் வாசுதேவன், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, மொட்டை ராஜேந்திரன், கிங்ஸ்லி, இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் ஒரு படத்தோட டைரக்டர். அவர் படம் எடுத்து படம் போடுறது. அவருடைய படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதனால் அவர் கோவப்பட்டவர் அந்த ரிவ்யூ பண்ணவங்க எல்லாரையுமே அவங்க தேட்டர் உள்ளே வச்சு கூட்டினு வந்து அடிக்கிறார். அந்த ரிவ்யூ பண்ணவங்க எல்லாருமா சேர்ந்து அவரை சாவடிச்சிடுறாங்க. அதில் அவர் கோஸ்ட்டு பேயா மாதிரி அவருடைய தேட்டர்லேயே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அமைச்ச மாதிரி அனுப்பிச்சு எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு அந்த தேட்டர் உள்ளேயே ஒரு கோஸ்டாக இருந்து அவர் சாவடிக்கிறார். இதுதான் கதை. எங்க தார் யாருக்கு தெரியுமா? ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஹே ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் GVM, நீங்க கிங்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்திலும் நல்லா கல்லா கட்டுறீங்க. யார் அவன்? ஐயே, அப்ப ஜெயிலர் 2 கட்டா. சந்தானம் அவர்கள் ரிவ்யூ பண்றது, இவருடைய படத்துல அவரும் கலாய்ச்சதுனால இவங்களை உள்ள கூப்பிட்டு அவர் குடும்பத்தோட சாவடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படி குடும்பத்தோட சாவடிக்கணும்னு நினைக்கிற சந்தானத்தை உள்ள தேட்டர் உள்ள அவங்க குடும்பத்தோட எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அதை வந்ததுக்கு அப்புறமா உள்ள அவங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றது தான் கதை. படத்தில் வந்து காமெடியாக சொல்லணும்னு நினச்சி நிறைய விஷயத்த செய்கிறார் சந்தானம். ஆனால் அது எல்லாமே எடுபடலை. ஏன்னா பழைய சந்தானமாக இந்த படத்தில் இல்லை. அவருடைய கெட்டப்பு கூட ஒரு விக்கு வந்து அவருக்கு அந்த முகத்துக்கு அது செட்டே ஆகலை. அந்த மாதிரி தான் இருக்குது. யாஷிகா ஆனந்த் அவருடைய தங்கச்சியாக வராங்க. கஸ்தூரி அவங்க அம்மாவாக வராங்க. ஃபஸ்ட்டில் உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க எல்லாமே மறந்து இவருக்கு பையன்றதே மறந்து அவங்களோட கேரக்டர் வேற ஒரு கேரக்டரில் இருக்காங்க. அந்த ஒரு ட்ரெஸ்லான்றதெல்லாம் கஸ்தூரிக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு அந்த மாதிரி ஆட விடுறதுன்றதெல்லாம் ஓட விடுறதுன்றதெல்லாம் அந்தளவுக்கு எடுபடலை. படத்தில் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒரு காமெடி இல்லைன்றது தான் உண்மை. பார்க்கலாம், சிரிக்கலாம், மறந்துட்டு வந்துடணும். வேறு ஒன்றையும் படத்தில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. கௌதம் வாசுதேவன் அவருடைய படத்தை அவருடைய பாட்டை வச்சு அவரை கலாய்க்கிறதுன்றது ரொம்ப கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. அந்த நேரம் தான் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான் அது விஷயம். நிறைய இடத்துல ஜோக் சொல்கிற விஷயமா ப்ரோன்னு சொல்லி ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்கு. செல்வராகவன் அவருடைய கேரக்டருக்கு ரொம்ப நல்லா கோஸ்டாக ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது நல்லா இருக்கு. மியூசிக் ஓரளவுக்கு பயப்படுற மாதிரி அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். ரொம்ப சொல்கிற அளவுக்குன்றதுலாம் இல்லை படத்தில். பார்க்கலாம், சிரிக்கலாம், வரலாம், அவ்வளோதான். கதையை தேடியோ உள்ள வேற எதனா பண்ணுறதுன்றதுலாம் இல்லை. படம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். நம்ம ரிவ்யூ பண்றது விட்டு ரீல்ஸ் பண்ண போயிடலாம் போ. நீ மவுத் பண்ணி சும்மாரியா? இவ்வளவு ஒரு ஆளு போய் தோல் விட்டு போணுமா? அந்த பேயா நான் பாத்துறேன். சரிவா, பிரசராவதப்பா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.